ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா லாட்ரியில் அன்சோல்டு டிக்கெட், விற்பனையானத டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இருக்குமா, அப்படி இருக்கக்கூடிய டிக்கெட்டுக்கு பரிசுகள் விழுந்தா யாருக்கு போகும் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் தொடர்ந்து கேட்டே வராங்க. நம்ம வந்துட்டு இதுக்கான ஒரு வீடியோ ஒரு 6 மாதம் முன்னாடி போட்டிருப்போம். ஸோ நிறைய பேர் இது கேட்கறதுனால புதுசாக வந்துட்டு இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ கேரளாவோட லாட்ரி டிக்கெட்டில் விற்காத டிக்கெட் இருந்துச்சுன்னா, அதில் பரிசு கிடச்சுன்னா யாருக்கு வந்து போகும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டே வருவோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவோட லாட்டரி டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி டிக்கெட், பம்பர் டிக்கெட் வச்சு 2 வகையான டிக்கெட் இருக்குது. டெய்லி டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. டெய்லி டிக்கெட் தினமுமே 1,08,00,000 டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா பம்பர் டிக்கெட். பம்பர் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா, 450 ரூபா, 500 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அதோட ஃபஸ்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 250 ரூபானா ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கும், 300 ரூபானா 12 கோடி ரூபாய் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா, 25 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டோட விலையை பொறுத்து அந்த ஃபஸ்ட் ப்ரைஸோட மதிப்பும் வந்து மாறுங்க. ஸோ இந்த ப்ரைஸ் விவரங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பம்பர் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 லட்சம் டிக்கெட்டில் இருந்து அதிகப்படியாக ஒரு 90 லட்சம் டிக்கெட் வரைக்கும் விற்பனை பண்ணுவாங்க. இப்போ டெய்லி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1,08,00,000 டிக்கெட். இந்த மொத்தமே வந்துட்டு விற்று போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இது வந்து விற்காமல் இருக்குங்க. இதே மாதிரி இந்த பம்பர் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் டிக்கெட் சேல் ஆகுதுன்னா, இப்போ 50 லட்சம் டிக்கெட்டுமே சேல் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே சேல் ஆகுது. ஒரு 45 லட்சம் டிக்கெட் சேல் ஆகிருக்கலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் டிக்கெட் வந்து மிச்சமாக இருக்கலாம். இதை தான் வந்துட்டு அன்சோல்டு டிக்கெட், விற்பனையாத டிக்கெட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய ரிசல்ட் அப்போ அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 1,08,00,000 டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1,07,80,000 டிக்கெட் வந்து சேல் ஆயிடுச்சு, ஒரு 2,000 டிக்கெட் சேல் ஆகலை அப்படிங்கிறத தினமுமே அந்த ரிசல்ட்டோட வீடியோஸில் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பம்பர் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ண போகிறதா இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 45 லட்சம் டிக்கெட் தான் பிரிண்ட் ஆகி சேல் ஆகிருக்கு அப்படின்னா 10 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழுக்களில் வரும்போது ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த 10 லட்சம் டிக்கெட்டில் 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் இது இருக்குன்னா இது வந்துட்டு சேலே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 7ஆம் நம்பர் இருக்கக்கூடிய சீரிஸ் வருது, 8ஆம் நம்பர் இருக்கக்கூடிய சீரிஸ் அந்த குழுக்களில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பஸர் சவுண்டு கேட்கும். அந்த பஸர் சவுண்டு கேட்டோன்னா இந்த நம்பர் வந்து சேல் ஆகலை, விற்பனை ஆகலை, அதனால் நம்ம வந்துட்டு இதை குழுக்களில் சேர்த்துக்க வேணாம், திரும்பவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு குழுக்குவோம், ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு வின்னரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜென்ரலான ஃபார்மெட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்டு டிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம், விற்பனை ஆகாத டிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேறுபாடு வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அந்த ஒரு ரூல்ஸ் படி, கவர்மெண்ட்டோட அந்த லெட்ஜரில் இருக்க கணக்கு வழக்குப்படி இது வந்துட்டு அன்சோல்டு டிக்கெட். கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு தடவையும் இப்போ பம்பர் டிக்கெட் விடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் சீரிஸ் வந்து விடுவாங்க. அடுத்தா 3ஆம் நம்பர் சீரிஸ் விடுவாங்க. அடுத்து 4ஆம் நம்பர் சீரிஸ் விடுவாங்க. சேல்ஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சீரிஸாக வந்து விட்டுட்டு வருவாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரில் இருந்து 9ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சீரிஸும் பிரிண்ட் பண்ணி டக்குன்னு எல்லா கடைகளுக்கும் அனுப்ப மாட்டாங்க. சேல்ஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ சேல்ஸ் வந்து பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர் சீரிஸோட சேல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த 2 மாதம் டைமும் முடிய போகுது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சேல்ஸை அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர்லாம் வந்து பிரிண்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆனால் அவங்களோட அந்த கணக்குப்படி அவங்க பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு கடைகளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒவ்வொரு கடைக்காரங்களும் அதை ஃப்ரீயாக வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க, காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட கணக்குப்படி கவர்மெண்ட்டை இருந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது அது வந்து அவங்க கணக்குப்படி சோல்டு டிக்கெட், சரிங்களா, விற்றுட்டாங்க. பட் வந்து இந்த கடைக்காரர் வந்து அவரோட கடையில் போட்டு விற்கிறாரு. அவர் வந்து ஒரு 1 லட்சம் டிக்கெட் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த 1 லட்சம் டிக்கெட்டை 2 மாதமாக ட்ரை பண்ணி பார்க்குறாரு, விற்க முடியல. ஒரு 80,000 டிக்கெட் தான் விற்றுருக்கு, மீதி ஒரு 20,000 டிக்கெட் விற்கல அப்படின்னா அந்த 20,000 டிக்கெட் இப்போ வாங்கக்கூடிய நம்மளோட தரப்புல இருந்து பார்க்கும்போது விற்பனை ஆகாத டிக்கெட், அன்சோல்டு டிக்கெட். பட் வந்து கவர்மெண்ட்டோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. பட் நம்மளோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமரான நம்ம யாருமே அந்த கடையிலிருந்து வாங்கலை. இப்படி ஒரு 2 விதமான ஒரு டிக்கெட்டாக வந்து அது வந்து இருக்கும். அதை வந்து குழுக்களில் சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி சேர்த்துக்குவாங்க. கவர்மெண்ட்டோட கணக்குப்படி அது வந்துட்டு விற்பனையான டிக்கெட் தான், அவங்க பிரிண்ட் பண்ணி கடைகளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கடைக்காரங்க அதுக்கான காசு கொடுத்துட்டாங்க, அதனால் அது குழுக்களில் சேர்த்துக்குவாங்க. பட் அந்த மாதிரி விற்பனையாகாத ஒவ்வொரு கடையிலையும் ஒரு 1000 டிக்கெட், 500 டிக்கெட் சொல்லிட்டு விற்பனையாகாமல் எக்கச்சக்கமான டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். அந்த டிக்கெட்டை கடைசி வரைக்கும் நிறைய பேர் வாங்கலை அப்படிங்கும்போது அந்த டிக்கெட்லாம் கடைக்காரருக்கு தான் சொந்தமான டிக்கெட். அந்த டிக்கெட்டுக்கு இப்போ பரிசு விழுகுது அப்படின்னா முதல் பரிசே விழுகுது, இப்போ 12 கோடி ரூபாய் அப்படி விற்பனையாகாத டிக்கெட்டில் விழுகுது அப்படின்னா அந்த டிக்கெட்டை யார் வச்சுருக்காங்களோ, அந்த கடைக்காரங்க வச்சுருக்காங்கன்னா அவங்க தான் அதோட உரிமையாளர். ஸோ அவங்களுக்கு தான் அந்த பரிசுங்கிறது போகுங்க. இப்போ கடைக்கு ஒவ்வொரு தடையும் அனுப்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் சீரிஸ், செகண்ட் சீரிஸ், தேர்ட் சீரிஸ்னு அப்படி அனுப்பிச்ச பிறகு
அந்த கடையில் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சா சேல்ஸ் ஆகலையா, அதில் இந்தந்த டிக்கெட்லாம் சேல் ஆகிருக்கு, இந்தந்த டிக்கெட்லாம் வந்து சேல் ஆகலை அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி அவங்க கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 2 மாதத்தில் தினமும் எக்கச்சக்கமான டிக்கெட் வந்து சேல் ஆகிட்டே இருக்கும். இந்த டிக்கெட்லாம் சேல் பண்ணுறோம் நோட் பண்ணி வச்சு அதை கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணி இது விற்காத டிக்கெட்லாம் இது வந்து விற்பனை ஆகாத டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கணக்கில் வந்து எடுத்து ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த ரிசல்ட் வரும்போது இந்த டிக்கெட் எல்லாம் இந்த நம்பர் எல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு விற்பனையாத டிக்கெட்னு சொல்லி அவங்களால வந்து கழிக்க முடியாது. இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ஒரு பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். ஒரு பொருளை நம்ம நேரடியாக கவர்மெண்ட்கிட்ட இருந்து நம்ம வாங்கலை, அதை வந்து ரீசேல் பண்ணக்கூடிய கடைக்காரர்கள்ட்ட இருந்து முகவர்கள்ட்ட இருந்து நம்ம வாங்குகிறோம். அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டால் இது எல்லாத்தையுமே விற்பனையாகாத டிக்கெட் எது எது அப்படின்னு சொல்லிட்டு கணக்குகள் வந்து எடுக்க முடியாது. இது வந்து ஒரு பலசரக்கு பொருள் மாதிரி தான். அதை உருவாக்குறவர் ஒருத்தர், அதை வாங்குகிற ஹோல்சேலர் ஒருத்தர், அதை விற்கக்கூடிய ரீட்டைலர் ஒருத்தர், அதுக்கப்புறம் அது கடைசியாக கஸ்டமருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிநிலைகள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களும் அந்த பொருளை மேனுஃபேக்சர்லேருந்து வாங்குறாங்க. அப்படிங்கிற கணக்கில் தான் இந்த டிக்கெட்டோட முறையும் செயல்படுது. ஸோ கவர்மெண்ட்டோட கணக்குப்படி அவங்களோட பிரிண்ட் பண்ணி அவங்களோட அந்த ஒரு லாட்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து சோல்டு டிக்கெட். பட் வந்து கடைக்காரங்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து கஸ்டமர்ஸ் வாங்காமல் கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்து விற்பனை ஆகாத டிக்கெட் எல்லாமே அன்சோல்டு டிக்கெட்டாக இருந்தாலும் அதையும் குழுக்களில் சேர்த்துக்குவாங்க. அதில் பரிசு விழுந்துச்சுன்னா அது கடைக்காரர் தாங்க சொந்தம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பல கடைகளில் 5000 ரூபாய் இருக்கட்டும், 2000 ரூபாய் இருக்கட்டும், 1000 ரூபாய், 100 ரூபாயாக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் ப்ரைஸாக இருக்கட்டும், 1 கோடியாக இருக்கட்டும், இல்லை பம்பர் ப்ரைஸில் 10 கோடி, அதுக்கப்புறம் 12 கோடி, 25 கோடி, 20 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் அது வந்து விற்பனை ஆகாத டிக்கெட்டில் ஒரு கடைக்காரர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பரிசு விழுந்துச்சுன்னா அந்த கடைக்காரர் தாங்க அதோட சொந்தக்காரர், அவர் தான் வின்னர். டெய்லியுமே பல டிக்கெட் இந்த மாதிரி இருக்கும். பல கடைகளில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இந்த மாதிரி பரிசுங்கிறது அந்த கடைகளுக்கு வந்து விழுந்துட்டு தான் இருக்கும். அது வந்து முழுக்க முழுக்க லக்கை பொறுத்து தான். இப்போ வந்து அந்த கடை வந்து ரொம்ப சூப்பராக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அதை வந்து எல்லாருமே கஸ்டமர் வாங்கியிருப்பாங்க. கஸ்டமரில் யாராவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லக்கு இருந்துச்சுன்னா பரிசுங்கிறது கிடைக்கும். இதுவே வந்து அந்த கடை வந்து சேல் ஆகலை அப்படிங்கும்போது ஒரு டெய்லியுமே ஒரு 2000 டிக்கெட்டு, 500 டிக்கெட்டு, 1000 டிக்கெட்டு அப்படிங்கிற மிச்சமாயிட்டே இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே பரிசுகள்ங்கிறது விழுகாது. அதுலேயுமே ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பருக்கு தான் பரிசுங்கிறது கிடைக்கும். அப்படி பரிசுகள் கிடச்சிச்சுன்னா அது கடைக்காரருக்கு. ஒருவேளை அந்த ஒரு 2000 டிக்கெட்டில் எந்த ஒரு பரிசுமே கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த டிக்கெட்டோட அந்த காசு இருக்குது பார்த்தீங்களா, டிக்கெட் வாங்கின காசு முழுமையும் பார்த்தீங்கன்னா அது கடைக்காரோட லாஸ் கணக்கில் போயிடும். இப்போ தினமுமே ஒரு 2000 டிக்கெட், 500 டிக்கெட் 30 நாளைக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா அவரோட லாபத்தை விட இந்த நஷ்டங்கிறது மிக பெருசாக இருக்கும். சீக்கிரமாக அவர் வந்து அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகிற நிலைமை வந்து வந்துருங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விற்பனையாகாத டிக்கெட் கடையில் இருந்துச்சு அப்படின்னா அதோட லாபமும் நஷ்டமும் முழுக்க முழுக்க அந்த கடைக்காரர் தான் சேரும். வின் பண்ணாரு, அந்த டிக்கெட்டில் பரிசு விழுந்துச்சுன்னா அந்த வின்னிங்கான மட்டும் கடைக்கு போயிடும். அப்படி வின் ஆகலைன்னா அந்த டிக்கெட்டோட காஸ்ட் வந்து லாஸாக அவருக்கு தான் போகும். ஸோ இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரி கடைக்காரங்களுக்கே வின்னிங்ஸ் வந்து விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து விழுந்திருக்கு. ஸோ வித் ப்ரூஃபோட எந்த கடையில் எவ்வளோ ரூபாய் விழுந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நாளைக்கு பார்க்கலாம். இந்த லாட்ரி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு லக்கான அதிர்ஷ்டத்து மூலியமாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது விற்காத டிக்கெட் மூலிமா கடைக்காரருக்கும் கிடைக்கலாம், இல்லை வந்துட்டு அதை வாங்கக்கூடிய நபர்களுக்கும் கிடைக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை மொத்தமாக காசு கொடுத்து தான் அவங்களும் ஒரு அரசாங்கத்திலிருந்து வாங்கும்போது அது வித்த டிக்கெட்டாக அரசாங்கம் கணக்கு எடுத்துக்கும். ஸோ வந்துட்டு பரிசு கிடச்சி அப்படின்னா அது யாருக்கு வேணால் கிடைக்கலாம். இது வந்து ரேண்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். யாராலையும் இந்த நம்பருக்கு தான் பரிசு கிடைக்கும், இல்லை இது வந்து கடைக்காரங்களுக்கு மட்டும்தான் விழுகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இதை பற்றி எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் விரிவாக வந்து பேசலாங்க. ஸோ இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலில் பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் நிறைய பேர் காட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.